மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்கக்கூடாது இருந்தது. அநேக கசப்புகள் வழியாக அல்லது பாடுகள் வழியாக உபத்திரவங்கள் வழியாக கடந்து வந்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மாறாவுக்கு வருவதற்கு முன்பதாக செங்கடல் இரண்டாக பிளந்து அவர்களுக்கு வழி உண்டாக்கி அவர்கள் கானான் தேசத்துக்கு நேராக பயணப்படுகிறார்கள். செங்கடல் இரண்டாக பிளந்தபடியினால் எல்லாரும் அந்த முந்தின இந்த காரியத்திற்கு முந்தி நீங்க வாசிக்கும் பொழுது எல்லாரும் பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கம்பீரத்தோடு வருகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஜனங்கள் செங்கடலுக்கு நேராக வந்து பகலில் மேக ஸ்தம்பமாய் இரவில் அக்னி ஸ்தம்பமாய் கர்த்தருடைய நல்ல ஒரு பாதுகாப்பின் கீழ் இருந்து அதன் பின்பதாக செங்கடலை இரண்டாக பிளந்து உலர்ந்த தரை வழியாக கர்த்தர் நடத்தினார். மாத்திரமல்ல, செங்கடல் இஸ்ரவேலருக்கு வழி உண்டாக்கினது பார்வோனுடைய சேனைகளை முழுவதுமாக கவிழ்த்து போட்டது. இதன் பின்பதாக கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு செய்த ரட்சிப்பை கண்டு அந்த ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து மிகவும் ஆரவாரத்தோடு எப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார், எங்களுடைய அடிமைத்தனங்களை எல்லாம் முறித்து எங்களை கானானுக்கு நேராக கர்த்தர் வழிநடத்தியிருக்கிறார் என்று சொல்லி கம்பீரமாய் பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு வந்த அந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில தான் அந்த ஜனங்கள் 3 நாட்கள், அந்த வேத வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். ஒரு மிகப்பெரிய அற்புதம். ஆனா அந்த 3 நாட்கள் அவர்கள் தண்ணீர் கிடையாமல் நடந்த பொழுதுதான் அவர்கள் எங்க வராங்க? மாறா நோக்கி வருகிறார்கள். மாறாவில் வந்த பொழுது மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்தபடியினால் அதை குடிக்க முடியல. 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் வருகிற ஜனம். அந்த 3 நாட்கள் அவர்கள் தண்ணீரை கண்டவுடன் ஓடி வந்து பருகுகிறார்கள். அந்த தண்ணீர் குடிப்பதற்கு நன்றாக இல்லை, கசப்பாய் காணப்படுகிறது. இன்றைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆரவாரத்தோடு கூட உங்க வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம், மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கலாம், அல்லது இந்த வருஷத்தை நீங்க ஆரம்பித்திருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில கர்த்தர் நடத்தின அந்த பாதைகளில் அநேக ரட்சிப்பு இருந்தது, அநேக விடுதலை இருந்தது, அநேக கம்பீரங்கள் இருந்தது. ஒரு 3 நாட்கள் ஒரு சில பாடுகள் வழியாக கர்த்தர் நம்மை நடத்தின பொழுது நம்முடைய ஆத்துமா என்ன ஆயிடுச்சு? சோர்ந்து போய் அந்த தண்ணீரை குடிப்பதற்கு அல்லது அந்த வழியாக நடப்பதற்கு நமக்கு என்ன இல்லை, பலன் இல்லாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்களை போல நாமும் கூட என்ன பண்ணுகிறோம்? முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுகிறது. 3 நாட்கள் தண்ணீர் இல்லாதபடியினால் கர்த்தர் அவர்களுக்கு செய்த மகிமையான காரியத்தை, பெரிய ஒரு ஜெயத்தை, ஒரு பெரிய ரட்சிப்பை அந்த ஜனங்கள் பாருங்க முழுவதுமாக மறந்து மோசேயை 24ஆம் வசனத்தை அல்லது 25, 26 வசனத்தை கொஞ்சம் அப்படியே வாசிங்க. போதும். அப்ப 24ஆம் வசனம், அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து. அப்ப பாடுகள் ஒரு பெரிய ஜெயம்தான், வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது நல்ல ஒரு வாக்குத்தத்தம் தான், ஒரு நல்ல தரிசனம் தான். எல்லா காரியமும் பார்க்கும் பொழுது ஒரு மிக ஆச்சரியமான காரியம். ஐயா, இந்த வருஷம் நிச்சயமாக கர்த்தர் என் குடும்பத்தை கட்டி எழுப்புவார், எனக்கு ஒரு நல்ல வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுப்பார், நிச்சயமாய் நான் எதிர்பார்த்த நன்மையான காரியங்களை எல்லாம் கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார் என்று சொல்லி ஆரவாரத்தோடு கம்பீரத்தோடு கூட தான் நாம் ஆரம்பித்திருக்கிறோம். ஆனா அந்த வருஷத்தின் இறுதி பகுதிக்கு வரும் பொழுது அநேகருடைய வார்த்தையிலிருந்து வருகிற வார்த்தை, முறுமுறுப்பு. ஆண்டவரே, எனக்கு எதிர்பார்த்த நன்மைகள் இந்த வருஷம் எனக்கு கிடைக்கலையா, நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் எனக்கு இந்த வருஷத்துல நன்மை கிடைக்கல, வருமானங்கள் இல்லை, நான் எப்பொழுது இருக்கிறது போலதான் நான் இருந்து கொண்டு இருக்கிறேன் ராஜா, ஒரு விருத்தி இல்லை, எந்த விதத்திலும் நான் மேன்மையாய் அடைய முடியாதபடிக்கு எல்லா விதத்திலும் நான் சோர்ந்து இழந்தவனாய் நான் வந்திருக்கிறேன் ஐயா. இன்னைக்கு ஒருவேளை முறுமுறுத்திருக்கலாம் உங்க வாழ்க்கையில, ஐயா தண்ணீர் குடிக்க முடியாமல் கசப்பாயிருது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கசப்பா இருந்தபடியினால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தது போல நீங்களும் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்து கொண்டிருக்கலாம். என்ன ஆண்டவரே வாழ்க்கை, என்ன வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வாழ்க்கையில் முழுவதும் கசப்பு தானே இருக்கு ஐயா, கசப்பு மட்டும்தானே என் வாழ்க்கையில இருந்து கொண்டு இருக்கு.
நான் எதிர்பார்த்த நன்மைகள் எனக்கு இல்லையே. ஆமேன். ஆரம்பிக்கும் பொழுது நல்ல ஒரு ஆரம்பம் தான். ஆனா நான் வர 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 ஆமேன் நெருக்கங்களும் போராட்டங்களும் வர 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 கர்த்தருக்குள்ளாக நம்ம என்ன பண்ண முடியல, ஸ்திரப்பட முடியல. எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் கசப்பா இருந்ததோ, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கசப்பா இருக்கு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கசப்பா இருக்கு. ஏன் ஆண்டவரே? ஏன்? எதற்காக? போராட்டங்களும் சஞ்சலங்களும் தான். ஒவ்வொரு நாளும் இரவு எனக்கு சரியாய் தூக்கமே வரலையே ஐயா. ஒரு நாள் நான் நிம்மதியா இல்லையே, மனசுல சந்தோஷம் இல்லையே, ஒரு விதமான கலக்கங்கள் தானே இருக்கு ஐயா. நான் சமாதானமாய் நித்திரை செய்து இளைப்பாறு எவ்வளவோ வருஷங்கள் ஆயிட்டே ராஜா. தத்தளிப்போடு கூட இருக்கிறேன் ஐயா. என்னை யாரும் கவனிக்கலையே ராஜா, என்னை யாரும் விசாரிக்கலையே, நான் விடாய்த்து போய் அல்லவா வந்திருக்கிறேன். எப்படி நான் ஆசீர்வாதம், ஆமேன், ஆசீர்வதிக்கப்பட்டவள் நான் எப்படி சொல்ல முடியலையே ஐயா, சொல்ல முடியலையே. ஆமேன். கசப்பு வந்திருக்கலாம் ஐயா, மாறா மாதிரி தான் ஐயா. இந்த மாறா கசப்பாய் தண்ணீர் இருந்தது போல என் வாழ்க்கையும் கூட மாறாவாய் இருக்கிறது ஐயா. நகோமி சொன்னாள் ஐயா, நான் எல்லாவற்றையும் இழந்தேன். இந்த இடத்துல இருந்து நான் பெத்லகேமிலிருந்து நான் போகும் பொழுது எப்படி போனேன்? நிறைவுள்ளவளாய் போனேன் ஐயா, நிறைவுள்ளவளாய் போனேன். பெத்லகேமில் பஞ்சம் மருந்தது, கொஞ்சம் குறைவு வந்த பொழுது நான் மோவாப்பை நோக்கி போனேன், அங்க நிறைவாய் இருக்கிறது என்று சொல்லி நான் மோவாப்புக்கு நேராக போனேன். எல்லா ஆசீர்வாதமா இருந்தது, நிறைவுள்ளவளாய் போனேன். ஆமேன். என் ஆஸ்திகளை இழந்தேன், கணவனை இழந்தேன், பிள்ளைகளை இழந்தேன். நான் குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறேன். என்னை எப்படி அழைக்காதீங்க? நகோமி என்று அழைக்காதீங்க, என்னை மாறா என்று அழைங்க. நான் கசந்து போய் வந்திருக்கிறேன் ஐயா, நான் கசந்து போய் வந்திருக்கிறேன். இந்த வருஷம் நான் கம்பீரத்தோடு ஆரம்பித்தேன். ஆனா அந்த முடிவு நாட்களுக்கு நான் வரும்பொழுது எனக்கு சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. கர்த்தர் என்னை ஒரு சில பாடுகள் வழியாக, உபத்திரவங்கள் வழியாக ஐயா நான் நடத்தின பொழுதும் நான் என்ன பண்ணிட்டேன்? சோர்ந்து போயிருக்கிறேன் ஐயா, சோர்ந்து போயிருக்கிறேன். அல்லது என் வாழ்க்கையில கசப்பு மட்டும்தான் இருக்கு, கசப்பு மட்டும்தான் இருக்கு. நான் மதுரமா இருக்கவே முடியலையே, மதுரமா இருக்க முடியலையே. எனக்கு வருஷம் நன்மையினால் முடிக்க முடியலையே. ஆமேன். பலவிதமான நெருக்கங்கள் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் இன்னைக்கு சோர்ந்து போய் வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆமேன், நிச்சயமாய் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நீ சோர்ந்து போக வேண்டாம், நிலைத்து போட வேண்டாம். வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மாறா வருவது நல்லது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கசப்பான அனுபவங்கள் வருவது நல்லது. ஏன்? உங்களை நிதானித்து பார்க்கும்படியாக, உங்களை சோதித்தறியும்படியாக. ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உடனடியாக மோசேயை பார்த்து முறுமுறுக்காதீங்க, கர்த்தரை பார்த்து முறுமுறுக்காதீங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த கசப்பான பாதை எதற்காக வந்திருக்கிறது ஐயா? எதற்காக இந்த கசப்பான சூழ்நிலைகள் வந்திருக்கிறது, நெருக்கங்கள் வந்திருக்கிறது, போராட்டங்கள் வந்திருக்கிறது? நிறுத்தி ஆமேன் உங்களை நிதானித்து பார்க்கும்படியாக. ஐயா வேகமாய் வந்துட்டேன் ஐயா, ஆனா இந்த இடத்திற்கு வந்தவுடன் எனக்கு ஒரு ஆமேன் தாமதம். ஏன்? 3 நாட்கள் நான் பிரயாணப்பட்டு வந்தேன், அல்லது ஒரு 6 மாசங்கள் நான் கஷ்டப்பட்டு வந்துட்டேன். எப்போதான் இந்த வருஷம் எனக்கு முடியும்னு இருக்கு ஐயா. இப்படி தள்ளாடி 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 இந்த வருஷத்தின் நடுவில் வந்து நிற்கிறேன். ஆமேன். வந்து நிற்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் ஆமேன் நிதானித்து செயல்படணுமா? நீங்க நிதானித்து செயல்படணும். உங்க வாழ்க்கையில இந்த மாறாவின் அனுபவம் உங்களுக்கு அநேக ரகசியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். மாறா இடத்துல வந்த பொழுது அவர்கள் தேவனை நோக்கி முறுமுறுத்தார்கள். ஆனா கர்த்தர் அந்த இடத்துல தான் அவர்களை சோதித்து அவர்களுக்கு ஒரு நியமத்தை கர்த்தர் கொடுத்தார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். நான் தான் உன்னை இந்த கசப்பிலிருந்து உன்னை வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற முடியும். நான் தான் உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். நீ கசந்து வாழ்க்கையில் எல்லா விதமான போராட்டங்களோடு கூட போராடி துவண்டு போய் இருக்கிறாயே, உன் வாழ்க்கையை நான் மறுபடியுமாக மதுரமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக நான் கட்டியெழுப்ப முடியும். ஆமேன். ஆகவேதான் மாறா வந்த பொழுதுதான் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நியமத்தை கட்டளையிட்டார். என்ன காரியம்? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இன்றைக்கு நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர்தான் ஐயா பரிகாரி. என் வாழ்க்கையில் நீர் மட்டும்தான் பரிகாரி. என் குடும்பத்திற்கு நீர் மட்டும்தான் பரிகாரி. என் குடும்பத்திற்கு, என் கணவனுக்கு நீர்தான் பரிகாரி. என் பிள்ளைகளுக்கும் நீர்தான் ஐயா பரிகாரி. ஆமேன். நீர்தான் பரிகாரி. ஆமேன். அவர் மட்டும்தான் உங்களுக்காக ஆமேன் விடுதலை கொடுக்க முடியும், இந்த கசப்பான வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆகவேதான் ஒரு மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் போட்ட பொழுது
ஒரு மரம் வெட்டப்பட்டது. அந்த மரம் வெட்டப்பட்ட பின்பதாக தண்ணீரில் போடப்பட்ட பொழுது அந்த ஆமென் தண்ணீர் எப்படி மாறினதாம்? மதுரமாக மாறினதாம். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, உன் வாழ்க்கையிலும் கூட ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடைபடும்படியாக வாஞ்சிக்கிறார். அந்த வெட்டப்பட்ட மரம் ஈசாயின் அடிமரம், ஈசாயின் அடிமரமாய் இருக்கிற ஆமென் தாவீதின் வேராய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் கோரமாய் தன்னுடைய உதரத்தை சிந்தி மரித்திருக்கிறார். ஆமென் தலையில் முள்முடி சூடப்பட்டவராக, ஆமென் முழுவதுமாய் கை கால்களின் ஆணிகளினால் கடவப்பட்டவராக, சரீரம் முழுவதுமாக ஆமென் வாரினால் உழுதுவதை போல உழுது தன்னுடைய சரீரங்களை எல்லாம் முழுவதுமாக பீத்தெடுத்து கடைசி சொட்டு ரத்தத்தை ஆமென் உங்களுக்காக சிந்த ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தம் தான் உங்கள் மதுரம் ஆமென் கசப்பான வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற முடியும். அன்றைக்கு எப்படி ஒரு மரம் ஒரு ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மதுரமாய் மாறினதோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக உங்களுடைய இருதயத்தில் வரும் பொழுது, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் என் பலத்தினால் போராடிட்டேன் ஐயா, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் என் பலத்தினால் போராடினேன், என்னுடைய மூளை அறிவினால் போராடினேன், மற்றவர்களுடைய ஆலோசனையின்படி நான் போராடினேன், என் பலன் எல்லாம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு, என் ஞானம் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு ஐயா, என் பலன் எல்லாம் என்னுடைய தகுதிகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாம போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில என் வாழ்க்கையை என் குடும்பத்தை நான் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க. மரம் வெட்டப்பட வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் ஆமென் ஒரு ஆமென் விலங்கு அடிக்கப்பட்டது. ஆமென் பிசாசானவன் நிர்வாணப்படுத்தி இருந்த ஆதாமியும் ஏவாளையும் தோளினால் ஒரு உடையை செய்து கர்த்தர் அவர்களை ஆமென் நிர்வாணத்தை மூடியிருந்தார். ஆமென் அதே போலதான் இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஆமென் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினாரே, அந்த ஆமென் கல்வாரி நாதர் உங்களுக்காக உங்கள் இருதயங்களை ஆமென் திறக்கும்படியாக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், இதோ நான் வாசற்படியிலிருந்து தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் உள்ளே பிரவேசித்து நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதங்களை தரிசனங்களோடு கூட நுழைந்தது உண்மைதான். வாழ்க்கையில மாறா வந்த பொழுது 3 நாட்கள் பிரயாணப்பட்ட ஆடல் பாடல் கம்பீரம் எல்லாம் இருந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஏன் மிகப்பெரிய ரட்சிப்பு ஐயா, மிகப்பெரிய ரட்சிப்பு. எங்க வாழ்க்கையில நாங்கள் எதிர்பாராத நன்மைகளை கர்த்தர் எங்கள் கண்களுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட தேவன் என்பதை கர்த்தர் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக செய்தார். 3 நாட்களில் கர்த்தருடைய மகிமையை அல்லது கர்த்தர் செய்த ரட்சிப்பை மறந்து மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தது போல கர்த்தர் உங்கள் செய்த நன்மைகளை மறந்து இன்றைக்கு முறுமுறுத்திருக்கலாம். இன்றைக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் இருதயத்தை எனக்கு கொடு. ஆமென் அன்றைக்கு எப்படி ஒரு மரம் வெட்டப்பட்டு அந்த மாறாவில் போடப்பட்டதோ, அந்த தண்ணீர் மதுரமாய் மாறினதோ, அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆமென் மகனே மகளே, நீ உன் இருதயத்தை எனக்கு கொடு. கசப்பாய் இருக்கிற உன் வாழ்க்கையை நான் கட்டி எழுப்ப ஆயத்தம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆமென் கசப்பாய் இருக்கக்கூடிய அல்லது தழைக்கவே முடியாது என்கிற சூழ்நிலையில் நான் உனக்கு ஒரு ஆமென் சுக வாழ்வை நான் கட்டளையிடும்படியாக வாஞ்சிக்கிறேன். வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கசப்பாய் இருக்கிற உங்க வாழ்க்கை மாறும், அநேகருக்கு பிரோஜனம் உள்ளவர்களாய் மாறும். ஆமென். ஆகவே தான் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் வாசிங்க. ஆமென். 6 கற்சாடிகள். இப்போ மாறாவின் சூழ்நிலையில தான் கானாவூர் கல்யாண வீடு. இப்போ கானாவூர் கல்யாண வீட்டிலும் கூட கல்யாண வீட்டில் ஒரு குறைவு வந்துட்டா என்ன நடக்கும்?
கல்யாண வீட்டில் ஒரு குறைவு. வருகிற விருந்தாளிகள் எல்லாம் மகிழ்ச்சியா இருப்பாங்க, மணவாளன் மணவாட்டி மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா கல்யாண விருந்தை ஆயத்தம் பண்ணின அந்த அழுத தாய் தகப்பன் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? வருகிற எல்லாருக்கும் எல்லா விதமான காரியங்கள் போதுமானதா இருக்குமா? அவர் பார்த்து கொண்டே இருப்பாங்க. அப்பதான் அவர்களுக்கு செய்தி வருது, திராட்சரசம் என்ன பண்ணுது? குறைவுபடுகிறது. ஆமென். கர்த்தரை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, வாழ்க்கையில எல்லா நிறைவுகள் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கர்த்தரை தேடவே மாட்டோம். ஐயா நன்றி சொல்லிக்குவோம், ஐயா எல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்கு, நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆலயத்துல வந்து உட்கார்ந்துட்டு போயிடுவோம். நிறைவுகள் இருக்கும் பொழுது நம்ம யாரை தேட மாட்டோம்? கர்த்தரை அதிகமாய் தேட மாட்டோம். அல்லது கர்த்தர் ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுத்த பின்பதாக ஒரு 2-3 நாட்கள் ஆரவாரம் இருக்கும், கம்பீரம் இருக்கும், உற்சாகம் இருக்கும், ஓடி ஓடி வருவோம் கர்த்தருடைய சமூகத்தை தேடுவதற்கு. ஆனா ஒரு சில பாடுகள் சோதனைகள் வரும் பொழுது முறுமுறுப்பு வரும், அசௌகரியங்கள் வரும். அது போலதான் காணா ஒரு கல்யாண வீட்லையும் நிறைவு காணப்படும் பொழுது ஒன்றும் இல்லை. ஆனா இந்த ஒரு வார்த்தை மட்டும் வருது, திராட்சை ரசம் என்ன ஆயிடுச்சு? குறைவுபடுது ஐயா. திராட்சை ரசம் குறைவுபடுகிறது. உடனே பதட்டம் அந்த இடத்துல. என்ன நடக்கும்? எப்படி இதை சமாளிக்க போறோம்? எப்படி இதை கொண்டு போக போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரத்துல குறைவு வரும் பொழுது பதட்டம் அதிகமாய் படுகிறோம். ஏன் இந்த பிரச்சனை யாரால் வந்தது? எதனால் வந்தது? நம்ம அதை நிதானிக்க முடியல. ஏன் குடும்பத்துல போராட்டம் ஐயா? திடீர்னு நல்லா தானே போய்கிட்டு இருந்தது, எப்படி இவ்வளவு பெரிய கடன் வந்திருக்கு? எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது? யாரால் வந்தது? நம்ம இதை சிந்திக்கிறதே இல்லை. உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? நான் கோயிலுக்கு போக மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன். இல்லை, யாரால் வந்திருக்கிறது? எதனால் வந்திருக்கிறது? இது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? யோபு எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் அவன் மனைவி சொல்றா, என்னையா நீ இன்னும் கூடவா ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிற? தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லும் பொழுதும் கூட யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இழப்பிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தின ஒரு மனுஷன். நம்ம இழப்பு நேரங்கள் வரும் பொழுதுதான் நம்ம ஆண்டவரை அதிகமாய் தூஷிக்கிறோம். என்ன ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணி நான் என்னத்தை கண்டேன் ஐயா? ஜெபம் பண்ணி நான் என்னத்தை கண்டேன்? ஆலயத்துக்கு ஓடி நான் என்ன பண்ண? ஊழியம் செய்து நான் என்ன பார்த்தேன்? வெறும் கசப்பு மட்டும்தானே இருக்கு, போராட்டம் மட்டும்தானே இருக்கு, வியாதி மட்டும்தானே இருக்கு, எனக்கு ஒன்றும் இல்லையே, நன்மைகள் இல்லையே, குறைபாடு தானே இருக்கிறேன். அப்போ ஒரு கசப்பு, ஒரு குறைவு வரும் பொழுது அந்த இடத்துல கசப்பு வரும். உடனடியாக ஓடி போகிறாங்க மரியாள் கிட்ட. ஆனா மரியாள் அதன் பின்பதாக இயேசுவின் இடத்துல அவர் என்ன சொல்றாரோ செய்யுங்க, அவ்வளவுதான். அப்போ யூதருக்கு சுத்திகரிப்பின் முறைமையின்படி ஒரு 6 கற்சாடி ஆண்டவர் சொல்லுகிறார், அதை தண்ணீர் ஃபுல் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு கசப்புகள் அல்லது குறைவுகள் வருகிற நேரத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனைகள் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நிறைவேற்றுவதற்கு அல்லது கேட்டு அதை செயல்படுத்துவதற்கு நம்முடைய செவிகள் திறந்தவைகளாய் காணப்படணும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மரம் வெட்டப்பட்டதோ அது போல கானா ஒரு கல்யாண வீட்டுல 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டிருக்கு. ஏன்? யூதர்களுடைய சுத்திகரிப்பின் முறைமையின்படி. இப்ப நம்ம வீட்டுல இருந்து உள்ள வரணும் அப்படின்னு சொன்னா கால் கழுவிட்டு வருவோம் அந்த நாட்கள்ல எல்லாம். அதே போல இன்றைக்கும் கூட இந்த மசூதிகள்ல பாத்தீங்கன்னா அவங்க தொழுகைக்கு போவதற்கு முன்பதாக தங்களை சுத்திகரிக்கும்படியாக தொட்டிகள் வச்சிருப்பாங்க. அதுல கை கால்கள் முகங்கள் எல்லாம் கழுவிட்டு தான் அவங்க தொழுகைக்கு போவாங்க. அப்ப யூதர்களுடைய சுத்திகரிப்பின் முறைமையின்படியாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு 6 கற்சாடி, அது எப்பொழுதாகிலும் ஒரு முறை பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு காரியம். தள்ளப்பட்ட அல்லது வெளியே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜாடி, அவ்வளவுதான். அதன் மூலமாக எந்த விதத்திலும் நன்மை இருக்குமா அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே கிடையாது. இல்லை, அது வர்ற போறவங்களுக்கு அது சுத்திகரிப்பதற்கு தண்ணீர் வைக்கக்கூடியது மட்டும்தான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் அது போல இருக்கலாம். ஐயா, யாருக்கும் என் குடும்பத்துக்கு வெறும் சோறு மட்டும்தான் பொங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஐயா, அல்லது நான் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில என்ன இல்லை, ஒரு திருப்தி இல்லை ஐயா, திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எப்படி இந்த 6 கற்சாடியை போலதான் இருக்கிறேன். நான் தூரத்துல இருக்கிறேன், என் குடும்பத்தோடு கூட ஐக்கியம் பண்ண முடியல. நான் தூரத்துல இருக்கிறேன், குடும்பங்கள் உள்ளே இருக்கு, நான் வெளியே இருக்கிறேன், ஐக்கியப்பட முடியல, ஒரு மனதுக்குள்ள வர முடியல. நான் எப்படி இருக்கிறேன்? சுத்திகரிப்புக்கு மட்டும்தான், தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறேன், மற்றபடி எதற்குமே நான் பிரயோஜனம் இல்லையா.
பிரயோஜனம் இல்லை. என் வாழ்க்கையெல்லாம் வெளியே போயிடுச்சு, வெளியவே பாதி வாழ்க்கை போயிடுச்சு. நான் வீட்டுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு நிறைவை கொடுக்க முடியல. என்னை சுத்திகரிப்பதற்காக மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. அதன் மூலமா என் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லையா. தகுதிக்கு அல்லது தேவைக்கு மட்டும்தான் என்னை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. என் குடும்பம் என்னிடத்தில் பணம் வேணும், இந்த காரியங்கள் வேண்டும் அப்படின்னு சொன்னா என்னை அதற்கு மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. வேற எதற்கும் என்னை பயன்படுத்தல. தள்ளப்பட்டு இருக்கிறேன், புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறேன், ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்திருக்கலாம். இந்த வருஷம் நான் எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கலையே ஐயா, வெளியே தானே இருக்கிறேன், இன்னும் நான் உள்ள வரலையே. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆமென், ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள், ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள். அந்த வார்த்தைகளுக்கு பந்தி விசாரிப்புக்காரர்கள் அந்த வார்த்தையை செவி கொடுத்தாங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இடைப்படும் பொழுது அவர் என்ன ஆலோசனை கொடுக்கிறாரோ செவி கொடுங்க, செவி கொடுங்க. அது ஊழியர்கள் மூலமாய் சொல்லலாம், ஊழியக்காரிகள் மூலமாய் சொல்லலாம், அல்லது அந்நிய மனுஷர்கள் மூலமாய் சொல்லலாம். கர்த்தர் யார் மூலமாக என்ன ஆலோசனை கொடுக்கிறார் என்பதை உங்கள் காதுகள் திறந்திருக்கும் பொழுது கேட்கணும். ஆண்டவர் சொன்னார், ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்க, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்க. ஐயா, திராட்சை ரசத்திற்கும் தண்ணீருக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? திராட்சை ரசத்திற்கு திராட்சை பழம் தானே வேணும், கேள்வி கேட்கல. இன்னைக்கு நாம் கேள்வி கேட்கிறோம் அநேக நேரத்துல. ஐயா, எனக்கு ஆண்டவர் ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்தா நம்ம என்ன பண்றோம்? ஆலோசனைகளை எல்லை தட்டுறோம். இதுதான் நாம் காலம் காலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறேனே, கால காலமாய் ஊழியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, ஊழியக்காரிகள் சொல்றாங்க, வேதத்தை திறந்தால் இதுதானே பிரசங்கமா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். உங்கள் வார்த்தை மறுபடி அல்லது திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார்னு சொன்னா, உங்களுக்கு அதில் இருந்து ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார் என்ற அர்த்தம். ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப, ஒரு வசனத்தின் மூலமாய் திரும்ப திரும்ப கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லி பேசுகிறார் என்று சொன்னால், ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் மூலமாய் அவர் செயல்படுத்த விரும்புகிறார். அப்போ பிரயோஜனம் இல்லாத 6 கற்சாடிகள் ஆண்டவர் சொன்னார், நீ தண்ணி நிரப்புங்க, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்க. கீழ்ப்படிந்தாங்க, கீழ்ப்படிந்தாங்க. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, மாறா அருகே வந்த பொழுது தண்ணீர் கசப்பா இருந்தது, ஜனங்கள் முறுமுறுத்தாங்க. ஆமென். அதே போலதான் இந்த சூழ்நிலையில கசப்பு உள்ளே வந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், தன் ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்க. பிரயோஜனம் இல்லாமல் வெளியே, வீட்டிற்கு வெளியே புறம்பாய் இருந்த அந்த 6 ஜாடிகள் தான் வீட்டிற்குள்ளாக இருந்த அநேகருக்கு திருப்தியுள்ள திராட்சை ரசத்தை கொடுத்தது. ஆமென். திருப்தியுள்ள, புறம்பாய் தள்ளப்பட்ட, ஆமென், உங்களை கொண்டுதான் ஆமென் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மகிமையான காரியத்தை செய்வார். இன்னைக்கு நீங்க தள்ளப்பட்டு வெளியே ஒதுக்கப்பட்டு புறம்பாக்கப்பட்டு இருக்கலாம். யாரும் உங்களுக்கு எந்த விதத்திலும் முக்கியத்துவம் கொடுக்காம இருந்திருக்கலாம். யாருக்கும் முக்கியத்துவமே இல்லாம வெளியே இருக்கிறவையா நான். நாட்கள் வரும், நாட்கள் வரும், கர்த்தர் உங்களையும் ஒரு கருவியாய் பயன்படுத்துவார். உங்களையும் கூட கர்த்தர் ஆமென் ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படியாய் பயன்படுத்துவார். இன்னைக்கு அற்பமா இருக்கலாம், அநேகருடைய பார்வைக்கு அற்பமா இருக்கலாம். என்னையா இவெல்லாம், என்ன இவெல்லாம், இவளை வச்சுல என்ன நடந்துற போகுது. இன்னைக்கு உலகம் உங்களை பார்க்கலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள், ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவங்க. மறந்துடாதீங்க. தள்ளப்பட்ட, புறம்பாக்கப்பட்ட 6 கற்சாடி, ஆமென், வெறும் ஜனங்களை சுத்திகரிப்பதற்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க, வேற எதற்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா கர்த்தர் அந்த 6 கற்சாடியின் மூலமாய்தான் விருந்து சாலைக்குள் வந்திருந்த, கல்யாண வீட்டிற்குள் வந்திருந்த அநேகருக்கு ருசியுள்ள திராட்சை ரசத்தை கொடுத்தார். எங்கிருந்து? வெறும் தண்ணீராய் இருந்த அந்த தண்ணீர் எப்போ திராட்சை ரசமாய் மாறினது என்று யாருக்குமே தெரியாது. அது எங்கிருந்து வந்தது என்றும் தெரியாது. என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது புரோஜனமே இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையை கர்த்தர் புரோஜனம் உள்ளதாய் மாற்றுவார். புரோஜனம் உள்ள, ஆமென், புரோஜனம் உள்ளதாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். புரோஜனமுள்ள ஊழியனாய், ஊழியக்காரியாய், ஆமென், குடும்ப தலைவியாக, தலைவனாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். சோர்ந்து போகாதீங்க. ஆமென். அப்போ கசந்து போய் இடத்துல தான் கர்த்தர் மதுரத்தை கட்டளையிடுவார். வெறும் தண்ணீர் தான் கர்த்தர் அந்த இடத்துல திராட்சை ரசமாய் மாற்றினார். ஆமென். 2 ஒன்று தான். கிறிஸ்து இருக்கிற இடத்துல தண்ணீரும் திராட்சை ரசமாய் மாறும். ஆமென். கசப்பும் மதுரமாய் மாறும். ஆமென். அப்போ ஒரே காரியம்தான். உங்க வாழ்க்கையில யார் இருக்கணும்? கிறிஸ்து இருந்துட்டா போதும், இயேசு இருந்துட்டா போதும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் ஆமென், நீங்க இல்லாம என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு காரியமும் செயல்படவே முடியாது. உதாரணத்திற்கு ஒரு 2 காரியத்தை மாத்திரம் சொல்லி நம்ம முடிக்கலாம். அப்போ என்ன காரியம், என்ன கசப்பு என் வாழ்க்கையில இருக்கு?
அப்போ கசப்பு மதுரமாகணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் இருதயத்துக்குள்ள வரணும். அப்ப என்ன எது என்னை தடை பண்ணி கொண்டிருக்கு? நான் மதுரத்தை அல்லது மதுரமான தண்ணீரை குடிக்க முடியாதபடி அல்லது மதுரமான திராட்சரசத்தை பருகக்கூடாதபடிக்கு என் வாழ்க்கையில எந்த தடையா இருக்கு? எதை தடையா இருக்கு? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 23ஆம் வசனமும் வாசிங்க. இருபத்தொன்னு 22 வந்திருக்குக்கா. ஆமா, நீ கசப்பான பிச்சி. கசப்பான பிச்சி. எது கசப்பான பிச்சி? பாவம். பாவம். அப்போ அந்த மனுஷனை குறித்து, இந்த சீமோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, பிலிப்பின் மூலமாக கர்த்தர் பலத்த ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். இந்த பட்டணம் முழுவதுமாய் பெரிய மகிழ்ச்சி, பெரிய விடுதலை, பெரிய ஆரவாரம். அப்போ அந்த தேசத்தை, இந்த சமாரியா பட்டணத்தை பிரமிக்க பண்ணின ஒரு மனுஷன், மாய வித்தைகள் மூலமாக பிரமிக்க பண்ணின ஒரு மனுஷன் இந்த சீமோன். இவன் தான் தேவனுடைய மிகப்பெரிய சக்தி என்று சொல்லி அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இவனை பார்த்து கனப்படுத்துறாங்க. இவன் பெரியவனாய் காணப்படுகிறான், இவன் பெரியவனாய் காணப்படுகிறான். ஆனா அந்த இடத்துல தான் 13ஆம் வசனம், அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு, ஆமென், சீமோன் பிரமித்தான். பிரமித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாரு? ஏற்றுக்கொள்ளுகிறார். ஞானஸ்நானம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ஞானஸ்நானம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அவருக்கு ஆமேன் பெரிய ஒரு ஏற்றுக்கொண்டதை எல்லாரும் கேள்விப்பட்டு ஆமேன் யோவானையும் பேதுருவையும் அனுப்புறாங்க. அந்த இடத்துல வந்து பேதுருக்கு பிரசங்கிக்கும் பொழுது பரிசுத்த ஆவி, அவங்க யார் மேலெல்லாம் கை வைக்கிறாங்களோ பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார். பலமாய் இறங்கு வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே நல்லா அறிந்து கொள்ளுங்க, இந்த பாவம் என்பது ஒரு கசப்பான பிச்சு. அப்போ சீமோன், பிரமிக்க பண்ணின சீமோன், அவனும் ஞானஸ்நானம் எடுத்துட்டான். இவனும் ஞானஸ்நானம் பிரசங்கங்களை எல்லாம் கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் ஞானஸ்நானம் பெற்று அதன் பின்பதாக பேதுருவும் யோவானும் வந்து அவர்கள் பிரசங்கிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர், அவர்கள் யார் மேலெல்லாம் கை வைக்கிறாங்களோ அவர்கள் மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அப்போ இதெல்லாம் இவருடைய பார்க்குறார், இது நம்ம செய்த மேஜிக்கை விட ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதனால தான் எப்பவுமே ரட்சிப்பு என்பது பூரணப்பட்டு இருக்கணும். எந்த இடங்களிலும் உங்களுடைய பாவத்தின் கிரியைகள் ஒளிந்திருக்கவே கூடாது, முழுமையாய் அழிக்கப்படணும். அப்ப இந்த மனுஷனுடைய காரியம் பாருங்க ஐயா. பேதுருவை நோக்கி தேவனுடைய வரத்தை, ஆமென், அதற்கு முன்னாடி நீங்க வாசிக்கும் போது 19ஆம் வசனம், நான் ஆமேன். அப்ப மேஜிக் மூலமாக வந்த பிரமிப்பை விட இவன் பார்க்கிறான், என்னையா கையை வைக்கிறாங்க, வச்சோடனே பரிசுத்த ஆவியானவர் பலமா இறங்குகிறாரே. அப்போ அவனுக்குள்ள ஒரு ஆசை, இப்ப நான் இவ்வளவு நாள் நான் வேற விதத்துல பிரமிக்க பண்ணேன், இப்ப எனக்கும் இந்த கிருபை இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சம்பாதித்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்து பேதுருகிட்ட கொடுத்துட்டு, எனக்கு இந்த கிருபை கொடுங்க, இந்த வரத்தை கொடுங்க, நானும் யார் மேலெல்லாம் கை வைக்கிறேனோ அவனெல்லாம் எப்படி நிரம்பணும், பரிசுத்த ஆவியினால் நிரம்பணும் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தின் மூலமாய் அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கும் பொழுதுதான் பேதுரு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும், ஆமா, உன்னுடைய ரட்சிப்பு சரியில்லை, அதனால நீ இன்னும் மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. இப்ப கசப்பு எங்கே இருக்கிறது? ஆமேன், கிறிஸ்து ஆமேன் இல்லாத இருக்கிற ஒரு அனுபவம். நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் என் வாழ்க்கையில யாரும் இல்லை,
கிறிஸ்து இல்லை. இப்போ மனம் திரும்பின ஒரு சீமோன் வெளியரங்கமான ஒரு மனம் திரும்புதல், உள்ளான மனம் திரும்புதல் அங்கே இல்லை. அப்ப அந்த சீமோனை போலதான் இன்றைக்கும் கூட, ஐயா நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், ஐயா ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், அப்ப நானும் கூட ஒரு ஊழியத்தை செய்யணும், நானும் கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், எல்லாம் சரி. ஆனா என்ன பண்ணணும்? ஆமேன், இவனுக்குள்ள இருந்த அந்த ஆசை, நானும் கூட இப்படி எல்லாம் பிரமிக்க பண்ணணுமே, நானும் ஆமேன் இவர்களைப் போல நான் யார் மேலெல்லாம் கை வைக்கிறேனோ பரிசுத்த ஆவியை பெறணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணல, தேவன் மீது பற்றுதலா இல்லாதபடி அவன் இருதயம் எங்க வந்துருச்சு? பணத்தின் மூலமா இந்த வரத்தை பெற்றா நானும் சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு. அதுதான் மிக மிக மோசமான ஒரு தருணம். அதனாலதான் பேதுரு உடனடியாக அவனை கடிந்து கொள்ளுகிறார். நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் மன்னிக்கப்படலாம். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணத்திற்கு மன்னிப்பே கிடையாது. பரிசுத்த ஆவியை என்ன பண்ணலாம்? பணத்தினால் வாங்கி கொள்ளலாம், இருக்கக்கூடாது. ஆமேன். குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பேசினாலும் மன்னிப்பு உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான விளையாட்டுகளுக்கு மன்னிப்பே கிடையாது. அதனாலதான் ஆவியானவர் மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்கணும். ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமேன். அப்போ ஒரு சின்ன தவறு தான். இப்போ பாவம் என்பது ஒரு கசப்பான பிச்சு. பாவம் கசப்பான பிச்சு. அப்போ இந்த பாவத்தை பரிகரிக்க தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அப்போ பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற. பணத்தின் மீது ஆசை வைக்காதீங்க. பணம் ஒரு குப்பை, ஒன்றுக்கும் உதவாது. இருக்கிற வரைக்கும் ஆமேன் உங்கள் ஆமேன் செலவு செய்யலாம். அதை சேமித்து வைத்து அதன் மூலமாக நான் இந்த காரியத்தை அப்படிலாம் நீங்க நினைக்கவே கூடாது. பணம் ஒரு இடத்துல சேர 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 ஐஸ்வர்யான், ஆமேன் ஐஸ்வர்யவானை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவன் விளைச்சல்களை எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றான்? தன் ஆலைகளை எல்லாம் இன்னும் பெருசாக்குவேன், ஐயா இன்னும் பெருசாக்குவேன், இன்னும் என் ஆத்துமா செழிக்கும், என் ஆத்துமா சாப்பிட்டு திருப்தியா இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை தான், மதிகேடனே இன்றைக்கு இரவு உன்னுடைய ஜீவன் போனா என்ன நடக்கும்? நீ செத்து போனா என்ன? இதெல்லாம் யாருக்கு சொந்தமா? மரணம் யாருக்கு எந்த நேரத்தில் வரும்னு தெரியவே தெரியாது. ஆமேன். இமைப்பொழுது அப்படி எப்போ என்ன சம்பவிக்கும் யாருக்குமே தெரியாது. சமீபத்தில் நிறைய வீடியோ கிளிப்பிங்லாம் பார்க்கும் பொழுது உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படியே சரிந்து விழுறாங்க, அதோட ஜீவன் போகுது. நேற்று ஒரு பாட்டியம்மா அப்படியே டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடி ஒரு கிறிஸ்மஸ் கேரல் ரவுண்ட்ஸ்ல பாட்டு பாடி நல்லா ஆடிக்கிட்டே இருக்கும் போதே ஜீவன் போயிருது. மரணம் எந்த நேரத்தில் யாருக்கு எப்படி சம்பவிக்கும் ஒண்ணுமே தெரியாது. ஒரு ஆயுதம் அணிந்தவனை போல வறுமை வருவது போலதான் மனுஷனுக்கு மரணம் வரும், சடுதியாய் வரும். ஐயா நான் இதை செய்யணும், அதை செய்யணும், நாளைக்கு செய்யணும், இல்ல எப்ப வரும் நடக்கவே முடியாது. ஆனாலும் நீங்க எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும், ஆயத்தம் இருக்கணும். நாளைக்கு இதை செஞ்சிடலாம், நாளைக்கு இதை பண்ணிடலாம், நம்ம இப்படி மனம் திரும்பிடலாம், நாளைக்கு தள்ளி போடாதீங்க. ஆகவே தான் காலத்தின் அருமையை என்ன பண்ணணும்? அறிந்து செயல்படணும். யாருக்கு எந்த நேரத்துல எப்போ முடிவு தெரியாது. அதனால உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் கிறிஸ்துவுக்கு நேராக ஆயத்தப்பட்டு இருக்கணும். ஆகவே தான் ஆமேன் பாவம் என்பது கசப்பான பிச்சு. அப்ப இந்த கசப்பான பிச்சு உங்க வாழ்க்கையில இருந்தா, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஆமேன் தொங்கும் பொழுது நான் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். அப்ப அவருக்கு என்ன கொடுத்தாங்க? காடி, கசப்பானது காடியை கொடுத்தாங்க. ஆமேன். அந்த கசப்பான பாவம் என்கிற காடியை அவர் வாங்கியிருக்கிறார், அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆமேன். அவர் தாகத்துக்கு உலகம் கொடுத்தது அந்த கசப்பான பாவம் என்கிற காடிதான். அதையும் அவர் ஆமேன் ஏற்றிருக்கிறார். எதற்காக? நீங்க அந்த கசப்பிலிருந்து வெளியே வரணும், என் ஜனம் விடுதலை ஆக வேண்டும், என் ஜனம் இந்த பாவம் கொடிய பாவம் என்கிற கசப்பில் அவர்கள் பாடுபடக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, எல்லளவும் அவர்களுடைய இருதயத்தில் அந்த கசப்பு இருக்கவே கூடாது என்று சொல்லிதான் அவர் வாங்கி கொண்டார். இன்றைக்கு அந்த கசப்பை மாற்றுவதற்காக தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க. ஆண்டவரே, நானும் கூட இந்த சீமோனை போல ஆமேன் இந்த கசப்பான பாவ பிச்சை ஐயா நான் அந்த கொஞ்சம் இடம் கொடுத்திருக்கிறேன் ஐயா, கொஞ்சம் இடம் ஒரு இடத்துல மறைவா இருக்குது ஐயா, இந்த பாவத்திலிருந்து என்னை தூக்கி எடுங்க ஐயா. இந்த பாவம் என்னை என்ன பண்ணுது? ஒவ்வொரு நாளும் என்னை மடங்கடித்து கொண்டே இருக்கேன். வாழ்க்கையை மதுரமாய் மாற விடாதபடிக்கு இருந்து கொண்டே இருக்குது ஐயா.
ஆகவே கிறிஸ்துவாகிய நீர் அந்த கசப்பான காடியை ஏற்றுக்கொண்டதன் மூலமாய் இந்த பாவம் என்கிற கசப்பிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நிச்சயமாய் விடுதலை. எப்படி அது நடக்கும்? எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கசப்பை ஏற்றுக்கொண்டால் என் வாழ்க்கை எப்படி மாறும்? ஒரு ஆரம்ப நாட்கள், அந்த ஆதி நாட்கள், அந்த 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களாம் சிறுவர்களாக இருக்கும் பொழுது கிணறு வெட்டுவாங்க. கிணறு அப்போல்லாம் போர் கிடையாது, கிணறு தான் வெட்டுவாங்க. அப்போ அந்த கிணறு எடுக்கும் பொழுது அந்த தண்ணீர் முதல் பார்த்தீங்க அப்படின்னா துவப்பாக இருக்கும். அந்த கிணறு வெட்டினதுக்கு அப்புறம் அந்த தண்ணீர் பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அந்த தண்ணீருடைய சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் துவப்பாக இருக்கும். துவப்பாக இருக்கும். ஒரு சில இடங்களில் நல்லா இருக்கும், ஒரு சில இடங்களில் துவப்பாக இருக்கும், அல்லது தண்ணி ருசியாகவே இருக்காது. அப்போ அப்படிப்பட்ட இடங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நெல்லிக்காய் மரத்துடைய கட்டையை போடுவாங்க. அப்போ இதை நான் கண்கூடாய் பார்த்துருக்கிறேன். அப்போ அந்த நெல்லிக்காய் மரத்துடைய கட்டைகளை போட்டு ஒரு வாரம், ஒரு 10-15 நாள் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை பார்க்க அந்த தண்ணீர் எடுத்து குடிக்க பார்த்தீங்கன்னா அதனுடைய உவர்ப்பு தன்மை, அதனுடைய எல்லா விதமான தன்மைகளை எல்லாம் அந்த என்ன பண்ணும், அந்த கட்டை உள்வாங்கிக் கொள்ளும். அந்த தண்ணீர் எப்படி மாறும்னா ருசியாய் மாறும். அது போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாய் வரும் பொழுது அவர் உங்களுக்குள்ளாய் இருக்கிற அந்த பாவத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் அழித்து, ஆமென், அவருடைய சுபாவங்களை எல்லாம் வெளிப்படுத்துவார். அதுதான் அவருடைய அன்பின் சுபாவங்கள் வெளிப்படும். அப்போ அவருடைய இரத்தத்தினால் நீங்க கழுவப்படும் பொழுது அந்த ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் முழுமையாய் அழிக்கப்படும், எல்லாம் பரிகரிக்கப்படும். அதன் பின்பதாக கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் உங்ககிட்ட இருந்து வெளிப்படும். இதுதான் ஆமென் கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த மாறா கசப்பு. இந்த மாறா எப்படி மதுரமாய் மாறும்? அவர் உள்ள வந்தாதாங்க மதுரமாய் மாறும். அவர் வந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கை அநேகருக்கு புரோஜனமாய் மாறும். ஆமேன். அப்ப இந்த சீமோனை ஆமேன் கடிந்து கொண்டது போல இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாவம் என்கிற அந்த கசப்பான வேரிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக அவர் சிலுவையில் தன்னுடைய ஆமேன் காடியாகிய அந்த கசப்பான காடியை வாங்கியிருக்கிறார். இந்த தாகமா இருக்கிற உன் இருதயத்தை எனக்கு கொடு என்று சொன்ன தேவன், உன் தாகமா இருக்கிறேன், உன் ஆத்துமாவுக்காக நான் தாகமா இருக்கிறேன், என் மகளை நான் உனக்காக நான் சிலுவையில சுமந்திருக்கிறேன், நான் தாகமா இருக்கிறேன், உன் அகத்தை எனக்கு கொடு, உன் இருதயத்தை எனக்கு கொடு, நான் அந்த கசப்பை நான் வாங்கி கொள்ளுகிறேன், அந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், நீ சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், தெளிவுள்ளவனா இருக்கணும், அதற்காக நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஆமேன் அவர் சிலுவையில் பரிகரித்திருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நியமத்தை கொடுத்தார், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அவர் பாவம் என்கிற ஆமேன் அந்த கசப்பான வேரை, அந்த பசப்பான பிச்சியை அவர் பரிகரித்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியா. இரண்டாவதாக ஒரு காரியம் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆமென். சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. இரண்டாவதாக வறுமை. இந்த வறுமை ஒரு குடும்பத்திற்குள்ள எப்போ வரும் அப்படின்னு சொன்னா சோம்பேறித்தனம் வரும்பொழுது அடிக்கடி எந்த குடும்பத்துல தூக்கம் அதிகமா இருக்கும், வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்கிக்கிட்டே இருக்கிற குடும்பத்துக்குள்ள என்ன வரும்னா வறுமை வரும். ஆகவே தான் தூக்கத்தை விரும்பினால் என்ன ஆவாய்? தரித்திரன் ஆவாய். கண் விழித்திரு. ஆமா, தூக்கம் மிக கொடுமையானதுங்க, ரொம்ப ரொம்ப கொடுமையானது. இந்த தூக்கத்தினால் உங்களை செயல்படவே விடாது. சோம்பேறித்தனத்தை உள்ளடக்கி என்ன பண்ணிரும்? அந்த வீடை வறுமை கிணறாய் கொண்டு போகும். வறுமை கிணறாய் அநேக குடும்பங்கள் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அவங்க இந்த அம்பத்தூர் பகுதியில கடை வச்சிருந்தாங்க. அவங்க வீட்டுக்காரர் கடை வச்சிருந்தார். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா கல்யாண ஆன நாட்கள்ல இருந்து அந்த மனுஷனை கடைக்கு அனுப்ப மாட்டாங்க. எல்லாமே ஒரு வீட்டுக்குள்ளேயே தான். அது எல்லாம் எந்த பொம்பளை வந்தாலும் உடனே அந்த கணவரை கொண்டு போயிடுற மாதிரி இந்த அம்மா அந்த கணவன் மீது சந்தேகப்பட்டு வெளியவே அனுப்ப மாட்டாங்க. அந்த மனுஷனை வீட்டுக்குள்ளேயே வச்சு இன்னைக்கு பார்த்தீங்க, இன்னைக்கு அந்த குடும்பம் வறுமையிலும் தரித்திரத்திலும் இருந்தார். இப்போ இரண்டாவது கசப்பு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுடைய சோம்பேறித்தனம் கசப்பை கொண்டு வரும். அதனாலதான் குடும்பத்துல தூக்கமும் ரொம்ப இருக்கக்கூடாது,
சோம்பேறித்தனமும் இருக்கக்கூடாது. தூக்கம் நிறையா இருக்கு அப்படின்னு சொன்னாலே இந்த குடும்பத்தில் வறுமை, தரித்திரம் ஆயுதம் அணிந்தவனை போல வந்துடும். எப்பவும் கண் விழிப்பு இருக்கணும், கண் விழிப்பு இருக்கணும், கண் விழிப்பு இருக்கணும். ஆகவேதான் குணசாலியான ஸ்திரீயை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவர் இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கிறார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இப்ப கசப்பு இன்னொரு அனுபவம் உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிறீங்க, ஐயா எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், சம்பாதிக்கிற பணம்லாம் இல்லாம போகுது, ஒண்ணுமே இல்லாம போகுது, எங்க போகுது, எப்படி போகுதுன்னே தெரியலையே. நீங்க சோதித்து பாருங்க. ரொம்ப நேரம் தூங்குறீங்களா? ரொம்ப நேரம் தூங்குறீங்களா? நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை ஒழுங்கா செய்யாம எல்லாமே கடையில வாங்கி சாப்பிட்றீங்களா? உங்க குடும்பத்துல சோம்பேறித்தனம் இருக்குதா? அசதி இருக்குதா? நிர்விசாரம் இருக்குதா? நிச்சயமாய் அந்த இடத்துல கசப்பு மட்டும்தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கசப்பு இருக்கும், பிள்ளைகளுக்குள்ள கசப்பு இருக்கும், குடும்பத்துல விருத்தி இருக்காது, வறுமை இருக்கும், வருகிற பணங்கள் எல்லாம் மருத்துவமனைக்கு போயிட்டு இருக்கும். நீங்க நல்லா சிந்தித்து பாருங்க. நான் சொல்ற காரியம் விளையாட்டு காரியம் கிடையாது. யோசனை பண்ணி பாருங்க. கை நிறைய சம்பாதிக்கிறோம், குடும்பத்துல மிச்சம் எடுக்க முடியல, ஆனா மருத்துவமனைக்கு நாங்க நிறைய செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். காரணம், உங்க குடும்பத்தில் நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யல. நீங்க உங்கள் வேலையை நீங்க சரியாய் செய்தால் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், மேன்மை அடைந்திருக்கும். அப்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப ஸ்திரீகள் இன்னைக்கு அநேகர் செய்கிற ஒரு தவறு என்னன்னு சொன்னா, எல்லாம் முடிஞ்சிருச்சா உடனே தூங்கணும், உடனே தூங்கணும், தூங்கணும், தூங்கணும். தூக்கம் ரொம்ப மோசமான ஒரு கொடூரமான ஒரு காரியம். தூக்கத்தை விரும்பாதீங்க, தயவு செய்து தூக்கத்தை விரும்பாதீங்க. இரவு நேரம் நித்திரை ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நல்ல இளைப்பாறுதல், அது போதும். அதன் பின்பதாக நல்ல பிரிஸ்கா இருக்கணும், வேலை செய்யணும். நீங்க தான் சமையல் பண்ணணும், நீங்க தான் சோறு பொங்கணும், நீங்க தான் குழம்பு வைக்கணும், எல்லாம் 3 வேளைக்கும் நீங்க தான் செய்யணும். இன்னைக்கு உங்களுக்குள்ளாக என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நிர்விசாரம், குடும்பத்தை நடத்தக்கூடாத அந்த நிர்விசாரம். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல இந்த நிர்விசாரம் தான் என்ன ஆயிடுச்சுன்னா, ஹோட்டலை தேடி தேடி போறது, ஹோட்டலை தேடி தேடி போறது. 3 வேளையும் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடு, 3 வேளையும் சாப்பிடு. ஏன்? காசு நிறைய இருக்குது, அதால ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடு. நம்ம ஏன் உடம்பு உழைக்கணும்? 4 இட்லி 2 தோசை ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சாப்பிட்டுட்டு கடைசியில் மருத்துவமனைக்கு போயிட்டு நீங்க இங்க வாங்குற காசை மொத்தமா தூக்கிட்டு போய் மருத்துவமனையில பணம் கட்டுறீங்க. அதனால குடும்பத்துல என்ன ஆயிடுச்சு? வறுமை வந்துருச்சு. எத்தனை பேர் நீங்க வாங்கின நகைகள் எல்லாம் வித்து இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? மோசமானது இந்த கசப்பு, இந்த வறுமை என்கிற கசப்பு. இந்த வாழ்க்கையில இருந்த அந்த வருஷத்தின் கடைசியில, ஆண்டவரே தூக்கத்துக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுயா, தூக்கத்துக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. இந்த சோம்பேறித்தனம் இதோடு முடியாது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அந்த ஒரு தாளந்து வாங்கினவரை பார்த்து என்ன ஆண்டவர் சொல்றாரு, அதை எடுத்தவங்க வாசிங்க. போதும். பொல்லாதவனும் அவனுக்கு என்ன தண்டனை? வாசிங்க. ஆமென். அப்போ பிரயோஜனம் இல்லாத ஊழியக்கார், சோம்பலும் பொல்லாதவனும் சோம்பலுமாயிருக்கிறவன். சோம்பேறித்தனத்தை இனிமேல் நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சோம்பேறித்தனம் இருந்தது அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு அந்த சோம்பேறி என்கிற கசப்பு, அந்த வறுமை என்கிற கசப்பு என் குடும்பத்துல இருக்கக்கூடாதுயா. இது ஆயுதம் அணிந்தவனை போல உங்க குடும்பத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அது வெளியேறவே வெளியேறாது.
முடக்கி முடக்கி குடும்பத்தையே செயல்படாம விடாம பண்ணிடும். நான் உண்மையாக சொன்னேன், அந்த கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிற சாட்சி. இன்று வரை அந்த குடும்பம் வறுமையிலும் தரித்திரத்திலையும் வியாதியிலும் தான் இருக்கு, செயல்பட முடியாதபடி. காரணம் சோம்பேறித்தனம் என்கிற கசப்பு. அப்போ 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து. ஆனால் அந்த 1 தாலந்து வாங்கினவனுக்கு தண்டனை என்னது? பொல்லாதவனும் சோம்பேறியுமான பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரனை எங்க போடுங்க? புறம்பான நரகத்தில் தூக்கி போடுங்க, அக்னியில போடுங்க. அப்போ சோம்பேறிக்கு தண்டனை என்னது? நரகம். நரகம். பாவத்தின் சம்பளம் நரகம், சோம்பேறிக்கு தண்டனையும் நரகம் தான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. நல்லா வீட்டில் சமையல் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை உண்மையாய் செய்யுங்க. என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் உண்மையாய் நீங்கள் செய்யுங்க. தூக்கத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நீ கண் விழித்திரு, ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். இப்போ கண் விழிப்பு இருக்கிற இடத்துல கர்த்தர் கிரியை செய்வார். கண் விழிப்பு எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் மதுரம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், செல்வ செழிப்பு இருக்கும், மகிமை இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அந்த இடத்துல இருக்கும். கண் விழி. அப்போ அந்த கண் விழிப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். நிறைய பேருக்கு செய்திலாம் கேட்கும் போதெல்லாம் தூக்கம் வருது. அது எப்படி வருதுன்னு தெரில. நீங்கள் செய்தி கேட்கும் போது தூங்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள என்ன இல்லை? உற்சாகமான ஆவி இல்லை. உற்சாகமான ஆவி கண் மயக்கம் வராது, தூக்க மயக்கம் வராது. தூங்கி தூங்கி வழிகிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கு? சோம்பேறித்தனத்தின் ஆவி இருக்கு. சோம்பேறித்தனத்தின் ஆவி. ஆகவே வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, கவனமாய் செயல்படுங்க. மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினவர் உங்க வாழ்க்கையும் மதுரமாக்குவார். அப்போ சோம்பேறித்தனம் பாவத்துக்கு நேராய், தண்டனைக்கு நேராய் கொண்டு போயிடும். நீங்க நினைக்கிறீங்க தூக்கம் தானே, யாருக்கு என்ன கெடுதல் பண்றோம்? தூங்கி தூங்கி தானே எழும்புறோம். வீடு தூங்கிறோம், குடும்பம் தூங்கிறோம், வறுமை வந்துடும். நீங்க எவ்வளவு சம்பாதித்தாலும் அது வீட்டுக்குள்ள இருக்கவே இருக்காது, வெளியே அடிச்சு பிடுங்கிட்டு ஓடிடும். ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை உணர்ந்து நீங்க செயல்படுங்க. கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், கட்டி எழுப்புவார், மேன்மைப்படுத்துவார். ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணுங்க. கூடுமான வரை குடும்பத்தில் என்ன பண்ணுங்க? பொங்கி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.